ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே நீங்க திருப்பதிக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி இன்னைக்குல இருந்து இந்த மாசம் கடைசி வரைக்கும் பார்ஷியலா ட்ரெயின்ஸ் நிறைய கேன்சல் பண்ணிருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆகஸ்ட் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங்கான அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே லேட்டஸ்டா புக்கிங் போர்ட்டல்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஜூன் மாசத்துக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோட சேர்த்து ஹோமம் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுது. அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னா நீங்க அதுவும் புக் பண்ணிக்கலாம். இல்ல இந்த எந்த டிக்கெட்டுமே கன்வீனியன்ட் இல்லைனாலும் ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கிட்டு நீங்க தர்ஷன் பார்க்கலாம். வீக் டேஸ்ல தர்ஷன் போறீங்கன்னா அந்த டோக்கனும் வாங்கணும்னு இல்லை, நேரடி சர்வ தரிசனமே நார்மலா தான் இருக்கு. ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல தர்ஷன் போயிட்டு வந்த ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லயும் சொல்லியிருந்தாங்க, இலவச தரிசனம்லாம் ஒரு 2.5 மணி நேரத்திலே பார்த்துட்டோம் அப்படின்றத தர்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்றது மூலமா முக்கியமான தகவல்களை நம்மளோட அடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க பாருங்க, ஹலோ சிஸ்டர், நேற்று சர்வ தரிசனம் சென்று சாமி தரிசனம் செய்தோம். காத்திருக்கும் அறையன் 10ல வந்து 5.5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் பார்த்தோம். மத்தியானம் 3 மணிக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 5 ஹவர்ஸ் பக்கமா வெயிட் பண்ணிட்டு 8:30 மணிக்கு தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்திருக்காங்க. ஸோ வீக் டேஸ்ல நமக்கு தர்ஷன் டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது வெயிட்டிங் டைம் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். சனி ஞாயிறு இந்த மாதிரி போறீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். வியாழக்கிழமைகள்ல நேத்திர தரிசனம்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும். மற்றபடி நீங்க திங்கள் செவ்வாய் புதன்ல போறீங்கன்னா தாராளமா எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கலன்னா கூட நேரடி சர்வ தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாரம், அதாவது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு சிலர் போயிருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோ நேரம்லாம் நாங்கள் வெயிட் பண்ணல, மத்தியானம் மாதிரி ஜாயின் பண்ணோம், ஒரு ஈவினிங் அந்த மாதிரிலாம் நாங்கள் தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நேரடி சர்வ தரிசனத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்க போற டைம்க்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தர்ஷன் போயிட்டு எவ்வளோ நேரம் அவங்களுக்கு ஆச்சு, எந்த தர்ஷனம் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் இன்னும் ஒரு சில பேர் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. அது என்ன அப்படின்னா, தர்ஷன் டிக்கெட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணணுமா, தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி புதுசாக வரவங்க கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே சொல்லுவேன், ட்ராவல் வந்து கம்பல்சரி கிடையாது. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி அது கம்பல்சரி. ஆனால் ட்ராவல் பண்ணாட்டியும் தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு ஒருத்தர் வந்து தர்ஷனுக்கு கமெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காரு பாருங்க, உங்களோட வீடியோ பார்த்து நாங்கள் ஏபிஎஸ்ஆர்டிசியில் மே மாசத்துல தர்ஷன் புக் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து 1.5 மணி நேரத்திலே வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணல பஸ்ஸில். ஸோ வந்து நோ ஒன் கால்டு மீ, பட் ஐ யூஸ்ட் திருமலா திருப்பதி பஸ் ஃபார் ஏசி பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வி நீட் டு பே 30 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ நேற்று நான் வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஏபிஎஸ்ஆர்டிசியில் கீழ் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸோட ஃபேரும் அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்காமல் அந்த பஸ் டிக்கெட்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவிங் ஆகும். ஒரு 160 ரூபாய் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ ஏசி பஸ் அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா பே பண்ணால் போதும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. ஸோ யாருமே எனக்கு கால் பண்ணல, நான் ட்ராவலும் பண்ணலை, ஆனால் தர்ஷன் பார்த்துட்டு அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய கீழ் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிற பஸ் டிக்கெட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுவேன். மேபி வந்து அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்களுக்கு அந்த கமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி நேற்று வந்து ஒருத்தவங்க தர்ஷன் போனதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 300 ரூபா தர்ஷனில் போயிருக்காங்க. 1.5 மணிக்கு தர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ட்ரி வந்து 1.5 மணிக்கு, தர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணது 4 மணிக்கு. மொத்தமாக ஒரு 2.5 மணி நேரத்தில் தர்ஷன் முடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்க, புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். அடுத்து போகிறவங்க அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்த்துடலாங்க. நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,783 பேர். நேரடி சர்வ தரிசனம் 19 கம்பார்ட்மெண்ட்டில் ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12 மணி நேரம் அப்படின்றத விட நீங்கள் ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே தர்ஷன் வந்து பார்த்துடலாம். அதுக்கு கம்மியாக ஃப்ரீயாக இருந்தால் கூட நைட் டைம்லாம் போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் கூட தர்ஷன் வந்து பார்க்கலாம். போகிற டைமும் க்ரௌடை பொறுத்து தான் இருக்குது. ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதுதான் தர்ஷனத்துக்கான டைமிங் அப்டேட்டு. அதுக்கு அடுத்ததாக ட்ரெயின் பற்றினா முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்கலாம். சேஞ்சஸ் இன் பேட்டர்ன் ஆஃப் ட்ரெயின் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பார்ஷியலி கேன்சலேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சர்வீசஸ் வந்து பார்ஷியலாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் வந்து 16057 அப்படின்ற ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதிக்கு போகுது. இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் லீவிங் சென்னை சென்ட்ரல் வந்து 6:25 போகுது. பார்ஷியலாக எங்கே கேன்சல் அப்படின்னா ரேணிகுண்டாவுக்கும் திருப்பதிக்கு இடையில
பார்ஷியலா 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி மே வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க பகுதி அளவில். அதே மாதிரி 16058 அப்படின்ற ட்ரெயினும் திருப்பதியிலேருந்து சென்னைக்கு வருது. இதுவுமே திருப்பதி டு ரேணிகுண்டா வரைக்கும் உங்களுக்கு பார்ஷியலா 15ஆம் தேதி இன்னையிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 16053 அப்படின்ற ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி வந்து போகுது. இதுவும் ரேணிகுண்டா திருப்பதி இடையிலையும் உங்களுக்கு சேம் அதே டைம் தான் கேன்சல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 16054 அப்படின்ற ட்ரெயின் வந்து திருப்பதியிலேருந்து ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு வருது. இது வந்து உங்களுக்கு பார்ஷியலா திருப்பதி டு ரேணிகுண்டா வரைக்கும் 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் யாராவது இந்த ட்ரெயின்ஸில் நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கீங்க இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதியில் வந்து யார்டு ஒர்க்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால சிக்னல் பிளாக்கு பெர்மிட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்ஜினியரிங் ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கனால 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த பார்ஷியல் ட்ரெயின் கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த சம்மர் டைமில் நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து தெற்கு ரயில்வே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து புவனேஸ்வரி வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு திருப்பதி போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இன்ஃபர்மேஷன் நான் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் எந்த டேட்ஸில் வந்து போகுது, இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமா, இந்த ஸ்டேஷன்ஸ்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரெயின்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தர்ஷன் டிக்கெட் ஓப்பனிங் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பவித்ரோற்சவம் அப்படிங்கிற ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. இது 3 நாள் சேவா. அந்த 3 நாள் உங்களால் அட்டன் பண்ண முடியும், 3 நாள் அங்கே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி அது வந்து புக் பண்ணிக்கலாம். எப்போவும் புக் பண்ணுற ஆர்ஜித சேவா போல தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு 3 days நம்ம 4 times வந்து தர்ஷன் பார்க்கலாம், 4 times வந்து சேவா பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதோ நீங்கள் வந்து சேவாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 180 நாள் அந்த சேவா டேட்லேருந்து 180 நாள் கழிச்சு தான் அடுத்த சேவா உங்களோட ஆதார் யூஸ் பண்ணி புக் பண்ண முடியும். அதனால உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ஆதாரில் ப்ரீவியஸ் புக்கிங்ஸ் எதுவும் இருக்கா, அப்படி இருந்தால் அதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆயிருக்கு, புக்கிங் வந்து எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சேம் டேலே நீங்கள் ஆன்லைனில் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், அங்க பிரதர்ஷன டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப், இந்த மாதிரி எந்த டிக்கெட் வேணாலும் நீங்கள் ஒரே நாளில் ஒரு 4 தர்ஷன் அந்த 5 தர்ஷன் கூட பார்க்குற மாதிரி கூட பிளான் பண்ணி புக் பண்ணலாம். அதெல்லாம் புக் ஆகும். சேம் டிக்கெட்டை தான் ரிப்பீட் பண்ணி புக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து டைம் கேப் வந்து கேட்கும். மற்றபடி நீங்கள் நார்மலாக எப்போ போல் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா புக்கிங் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருமலா.org அப்படிங்கிற வெப்சைடு. இந்த வெப்சைட்டை உங்களோட ஃபோனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட அவைலபிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகி சேம் டேயோட ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கும். நெக்ஸ்ட் டேக்கான ஸ்லாட் கொடுப்பாங்க. ஆனால் வியாழக்கிழமை மட்டும் சேம் டேயோட டிக்கெட்டோட கவுண்டர் க்ளோஸ்ட் ஆகிடும். ஸ்ரீவாரி மட்டும் அதே மாதிரி தான், காலையில் 6 மணிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம போகிற டைமுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் கவுண்டர்ஸ்லேயே உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க, என்னென்ன ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது எல்லாமே அதில் இருக்கும். பட் நம்ம போகிறப்போ வந்து இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் நீங்கள் பார்த்துக்கலாம். டிக்கெட் வாங்கணுன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி இதெல்லாமே ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸ்ரீவாரி மட்டும் உங்களுக்கு காலையில் 6 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் டைமிங், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.